அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஆளுநர் சந்தித்து இன்னைக்கு வந்து மனு கொடுத்துட்டு வந்திருக்காரு. களத்துக்குள்ள விஜய் வந்துட்டாரோ அரசியல் பண்றதுக்கு? அதெல்லாம் சும்மா சடங்கு. யாரு அதெல்லாம் சும்மா சடங்கு. ஒரு சிஎம்க்கு எதிராக, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஒரு கட்சி பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி கவர்னர் அப்பாயின்மெண்ட்டு ஏதோ பிஜேபி காரங்க மூலமா வாங்கி கவர்னர்கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் மனுவை கொடுத்துட்டு வர்றதான் செய்ய முடியும். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் அதிகமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொண்டர்கள் இணைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொத்து கொத்தா இணைகிறதா சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்களா? அப்படி விஜயால சீமானுக்கு பெரிய லாபம். விக்கிரவாண்டியில் விஜய் கண்டஸ்ட் பண்ணாதது சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு. களத்தை விட்டு ஓடினதில் விஜய் கமலஹாசன் 2.0 ஆகிட்டாரு. விக்கிரவாண்டி களத்தை தான் விஜய் பயன்படுத்தலை, ஈரோடு கிழக்கு களத்தையாவது பயன்படுத்தலாம். அது நல்ல களம். அங்கே விஜய் வந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் போயிடும். இதெல்லாம் பொய் மாலங்கள், செட்டப் கருத்து கணிப்புகள், பாடுத்தனங்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிரும். விஜயால ஒரு புது சக்தி வரவால அதிமுக தான் பலகீனமான, அதிமுக தான் பலகீனப்படுங்கிறத மாய்மாலமா, பொய்யா, பிராடுத்தனமா கருத்து கணிப்பு அது இதுன்னு பேசுறவங்கலாம் அந்த இடத்துல காலி ஆயிடுவாங்க. நான் இடைத்தேர்தல் திமுக ஆட்சி சரியா நடத்தாதுன்னு நிற்க மாட்டேன்னு போதுங்கன்னா, இடைத்தேர்தலை விட பொது தேர்தலில் ஓட்டு குறைவாடு எடுத்திருக்கீங்களா? அப்போ பொது தேர்தலில் நிற்க மாட்டீங்களா? அது அதிமுக எடுத்தால் தான் உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கும். அது சந்தர்ப்பவாத நிலைப்பாடு. அதிமுக மட்டும் என்ன பெரிய யோக்கியமாங்கிறது தான். அந்த காலத்தில் கட்சி ஆரம்பிக்கல, இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அதை கண்டுக்காமல் இருந்தால் எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு விஜய் விலை போக போறாரா? பாமகவில் என்ன நடக்குது? சலசலப்புக்கு காரணம் என்ன? பாமக தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க. 2009 இருந்தே தோல்வி. ஆனால் அன்னைக்கு 5.5 எடுத்தவங்க அடுத்த எலெக்ஷன்லேயே அதிமுக கூட்டணி போனதுல விழுந்துட்டாங்க. வரலாற்றிலே ராமதாஸ் 23 எம்எல்ஏல நிறுத்தினது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையே. ஜெயலலிதா அம்மையாராலேயே நான் இயர் ஓட்டை ராமதாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலன்னா, முடியலன்னா எடப்பாடியாலே 2019 பண்ணி கொடுக்க முடியல. டாக்டர் வந்து இந்த வயசுலேயே வந்து குய்வைவான லீடர், வில்போர் உள்ள லீடர். அவர் 360 டிகிரிலையும் சிந்திக்கிறாரு. அலைன்ஸுங்கிறது சும்மா முடிஞ்சு போகும்னு அன்புமணி நினைச்சாருன்னா அப்படி நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவரும் கன்சிஸ்டண்டாக நின்னாதான் மரியாதை கிடைக்கும். மீண்டும் வன்னியர் மத்தியில் எழுச்சி பெறதுக்கு 10.5 எழுத்து ஒரு போராளி அனுப்பணும்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. அன்புமணி அதை கேட்க தயாரா இல்லைங்கிறதான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் களத்தில் வந்து அரசியல் பண்ணவே இல்லை, சும்மா ட்விட்டர் இதில் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஆளுநர் சந்தித்து இன்னைக்கு வந்து மனு கொடுத்துட்டு வந்திருக்காரு. களத்துக்குள்ள விஜய் வந்துட்டாரோ அரசியல் பண்றதுக்கு? நல்ல விஷயம். ஒரு இஷ்யூவை எதிர்கட்சிகள் ஹைலைட் பண்றதுக்கு பல இதுகள் இருக்கு. அதுல கவர்னரை மதிச்சு வந்ததை நம்ம பாராட்டுறோம். ஓகே சார். இதை வந்து அண்ணாமலை அவர்களோட பாராட்டி இருக்காருல்ல? கண்டிப்பா அண்ணாமலையும் பாராட்டத்தானே செய்வார். அண்ணாமலை ஒரு பாஜக தலைவர், கவர்னரை மதிச்சா அவர் பாராட்டத்தானே செய்வார். அது இயல்பானது தானே. இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் பேசின ஒரு பெண் பேசினாங்க, ஆளுநர் என்ற பதவியை காலி பண்ணணும், அது இருக்கக்கூடாதுன்னா பேசினாங்க தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிகளையே. விஜய்க்கு தெரியுமா அது? அந்த பெண் பேசியதா? அவர் பார்க்காம இருந்திருக்க போறாரு. திருமணம் ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்லை. போட்டிருக்கலாம். அதெல்லாம் சும்மா சடங்கு. யாரு அதெல்லாம் சும்மா சடங்கு மிஸ்டர் விஜய், அதெல்லாம் சும்மா சடங்கு. இதான் நிஜம். ஒரு சிஎம்க்கு எதிராக, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஒரு கட்சி பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி கவர்னர் அப்பாயின்மெண்ட்டு ஏதோ பிஜேபி காரங்க மூலமா வாங்கி கவர்னர்கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட்டு படி ஒரு மனுவை கொடுத்துட்டு வர்றதான் செய்ய முடியும். இதுதான் நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற ஒரே வழி. ஆட்டுக்கதுக்கு தாடி நாட்டுக்கதுக்கு கவர்னர்னு ஜான் ஆரோக்கியசாமிகள் வந்து பாஜகவுக்கு எதிராட்டு பிரச்சாரங்களை பண்ணலாம். விஜய்கிட்டே ஒரு நியாயமான அரசியல், இதுதான் யதார்த்தம்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க பாதையில் கவர்னர்கிட்ட கொண்டு மனுவை கொடுத்துருக்கிறாரு. இது இயல்பான ஒரு இது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம சிஸ்டத்தில் வேற என்ன இருக்குது? இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் அதிகமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொண்டர்கள் இணைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொத்து கொத்தா இணைகிறதா சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்களா? அப்படி அது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ சொல்லிட்டு இருக்கதான் அவங்க வழக்கம். சீயிங் இஸ் பிலீவிங். விஜயால சீமானுக்கு பெரிய லாபம். விக்கிரவாண்டியில் விஜய் கண்டஸ்ட் பண்ணாதது சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு. கமலஹாசன் கண்டஸ்ட் பண்ணாதது தான் சீமானுக்கு பெரிய வளர்ச்சி. 1.5% தான் விக்கிரவாண்டியில் கழிஞ்ச முறை சீமான் எடுத்தார். கமலஹாசன் வந்திருந்தாருன்னா ஒரு 5-6% எடுத்திருப்பார். விஜய் இப்போ வந்திருப்பாருன்னா
அவரும் ஒரு 6% எடுத்திருப்பார். ஏன்னா இடைத்தேர்தல், விஜய் பாப்புலர் ஆக்டர், கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும். கமல்ஹாசனுக்கும் கிடைச்சிருக்கும். ஆனால் களத்தை விட்டு ஓடினதில் விஜய் கமல்ஹாசன் 2.0 ஆகிட்டாரு. சீமானுக்கு மெரிட்டு மக்கள் மத்தியில் நிற்கிறாரியா, களத்துக்குள்ளே நிற்கிறாரியா. விஜயகாந்த் வரும்போதே 8.3 செல்வாக்கானவர். கமல்ஹாசன் வரும்போதே 3.7 செல்வாக்கானவர். சீமான் வரும்போது 1.1 தானே. என்ன செல்வாக்கு இருக்கு? செல்வாக்கு இல்லைல்ல. ஆனால் தொடர்ந்து களத்துக்குள்ளே நிற்கிறனால தான் சீமான் செல்வாக்கு பெறாரு. அதே மாதிரி விஜய் களத்தை விட்டு ஓடிட்டாரு, சீமான் களத்துக்குள்ளே நின்று செல்வாக்கு பெறார். விக்கிரவாண்டி களத்தை தான் விஜய் பயன்படுத்தலை, ஈரோடு கிழக்கு களத்தையாவது பயன்படுத்தலாம். அது நல்ல களம். அங்கே விஜய் வந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் போயிடும். இதெல்லாம் பொய் மாலங்கள், செட்டப் கருத்து கணிப்புகள், ஃப்ராடுத்தனங்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிரும். ஒரு புது சக்தி வர்றதுனால ஏற்கனவே தோத்துட்டு இருக்கக்கூடிய சக்தி தான் பலகீனப்படுமே தவிர வெற்றியில் இருக்கக்கூடிய சக்தி பலகீனப்படாதுங்கிற அந்த உண்மை இந்த டுபாக்கூர் கருத்து கணிப்புகள், கருத்து கணிப்பாளர்கள், கருத்து திணிப்பாளர்கள், டேபிள் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒரு பிராண்டிங் மாஸ்டருக்கு ஈல்டாகி பண்ணக்கூடியவங்களோட மண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும். ஏன்னா 38% வாக்கெடுத்த அதிமுக அணி செந்தில் பாலாஜியோட அதிரடியில் 25% போயிட்டு, இப்போ ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல அந்த ஈரோடு மக்களவையில் 3% அதோட குறைஞ்சி போயிட்டு, அப்போ 22-23% தான் இப்போ இருக்கு. இதில் இடைத்தேர்தலில் உள்ள அதிரடிகள் தொடர்ந்ததுன்னா செந்தில் பாலாஜி, சீமான் 6.3 8.3 வளர்ந்துட்டாரு. சீமான் வளரும் போது எடப்பாடி தேய்றாரு. இதுதான் கருத்துக்குறளாக இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியல. எப்படிப்பா திமுகவுக்கு மாற்றான்னா திமுகன்னா எடப்பாடி 3% குறையும் போது சீமான் எப்படியா 2% வளர்றாரு. அப்போ இந்த எடப்பாடிக்கு பலகீனமான இடத்த அண்ணாமலையும் களத்துக்குள்ள வந்து அடிக்கலாம். இந்துத்துவா, தமிழ் தேசியம் சீமான் அடிக்கலாம். செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் 3 வரை அடிக்கிறதுலே 23 டெபாசிட் கீழே போயிடும். விஜயும் வந்து அடிச்சிட்டாருன்னா உறுதியாக டெபாசிட் அவுட்டு. அப்போ விஜயால ஒரு புது சக்தி வரவால அதிமுக தான் பலகீனமான அதிமுக தான் பலகீனப்படுங்கிறத மாய்மாலமா, பொய்யா, ஃப்ராடுத்தனமா கருத்து கணிப்பு அது இதுன்னு பேசுறவங்கலாம் அந்த இடத்துல காலி ஆயிடுவாங்க. நான் எதிர்பார்க்கிறேன் விஜய் ஈரோடு கிழக்குக்கு வரணுங்கிறது. விக்கிரவாண்டியோட ஈரோடு கிழக்கு விஜய்க்கு நல்ல களம். அந்த களத்தை விஜய் புரிஞ்சுக்கணும். ட்ரெண்டு அதிமுக கீழே போகும், அதுல விஜயும் ஒரு ஷேர் எடுத்துக்கலாம். இந்துத்துவா ஒரு ஷேர் எடுக்கும், தமிழ் தேசியம் ஒரு ஷேர் எடுக்கும், திராவிடம் ஒரு ஷேர் எடுக்கும். விஜயும் தன்னோட சினிமா இமேஜில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்த கட்சியில் இருந்து ஒரு ஷேர் எடுத்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக டெபாசிட் இழப்பு உறுதி. ஸோ விஜய் வந்து ஒரு அப்சர்வராக இருக்காமல் விக்கிரவாண்டி களத்தை தான் விட்டார். கமல்ஹாசன் 2.0 இருக்காமல் ஈரோடு கிழக்கு களத்தை விஜய் பயன்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சார், ஈரோடு கிழக்கு ஒரு வேளை விஜய் களம் இறங்கினால் 5 முனையா போட்டி ஆகும்ல, அப்படின்னா வெற்றி சதவீதம் எத்தனை சதவீதமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 20-25 போதுமானதாக இருக்குமோ வெற்றி சதவீதமே? அது திமுக அணி 50% மேலே ஓட்டு எடுத்து ஜெயித்துருவாங்கப்பா. அது விடு. இங்க மற்றவங்களில் விஜய் எடுக்கிற ஓட்டில் எடப்பாடி டெபாசிட் இழப்பார், அவ்வளவுதான். விஜயின் மொத்த குறியும் எடப்பாடி பக்கம் திரும்பிட்டால் டெபாசிட்னா அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? நீ அவ்வளவு பெரிய கட்சி இன்னைக்கு 23% தான் எடுத்திருக்குது. ஆமா, 38 எடுத்தவங்கள செந்தில் பாலாஜி 25 கொண்டு வந்துட்டாரு. சரி, சீமான் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. பாஜக இப்போ தனியாக போகிறாங்க. இது சைக்கிள் 8 எடுத்திருக்கு, தாமரைன்னா 10-12 எடுக்கும். சீமான் ஒரு வளர்ச்சியை காட்ட முயற்சிக்கலாம். விஜயும் வந்து நான் கொங்கு வேளாளர் ஓட்டு விஜய்க்கு கொஞ்சம் வரலாம். அப்போ இந்த 23 இருந்தாலும் எல்லாரும் பிச்சுக்குவாங்க. அப்போ 23 17 கீழே போயிட்டுன்னா 16 போயிட்டுன்னா டெபாசிட் போயிருமே. அப்போ எடப்பாடி டெபாசிட் ஈரோடு கிழக்கில் இழக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஒருவேளை அவர் நான் இடைத்தேர்தல் திமுக ஆட்சி சரியாக நடத்தாதுன்னு நிற்க மாட்டேன்னு போதுங்கன்னா, இடைத்தேர்தலோட பொது தேர்தலில் ஓட்டு குறைவாக எடுத்திருக்கீங்களா, அப்போ பொது தேர்தலில் நிற்க மாட்டீங்களா? லாஜிக் இருக்குது இல்லை? பார்ப்போம். நம்ம வந்து ஈரோடு கிழக்கு அப்போ நடக்கும்போதே இதே இடைத்தேர்தல் தூத்துக்குடி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, முதுகுளத்தூரில் வந்தால் அதிமுக டெபாசிட் இழக்காதுன்னோம். சொன்ன மாதிரி இப்போ ஜெனரல் எலெக்ஷனில் டெபாசிட்டு இழந்துடுச்சா, டெபாசிட் கிடைக்காதுன்னு சொன்னோம், கிடைக்காம இழந்துடுச்சா? ஈரோடு கிழக்கில் டெபாசிட் இழக்கும்னு நம்ம சொல்லலை. ஆனால் திண்டுக்கல் மாதிரி செங்கோட்டையன்னு சொன்னபோது இது தோற்று போன கட்சியில் பிளவுன்னே, இது வந்து திண்டுக்கல் மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு செங்கோட்டையன்னு சொன்னேன். அது அப்படி தான் நிறுவனமாச்சு. அதே மாதிரி சீமான் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஓட்டை எடுத்தார். செந்தில் பாலாஜி 2 மடங்குக்கு மேலே ஓட்டு எடுப்பாருன்னு தம்பி அக்னீஸ்வரன்கிட்டே நான் தான் சொன்னேன். அது அதையும் தாண்டி செந்தில் பாலாஜி கை சின்னத்தை எடுத்துட்டார். கையும்
உதயசூரியன் ஒன்றுங்கிறத சில இடத்துல உதயசூரியன் கூட சொல்லியிருப்பேன். அது உங்கள் உதயசூரியனுக்கு அல்ல, கை சின்னம் தான் நின்று கை சின்னம் அதை 2 மடங்குக்கு மேலே இரட்டலையோட எடுத்துட்டாங்க. மீண்டும் அதே இடைத்தேர்தல், அதே பணபலம், அதே அதிமுககாரங்க சோர்ந்துருவாங்க. அதிமுக ஓட்டு போட்ட முக்கியமான ஆட்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து எதுக்குங்க துவக்க போகிற இதுக்குன்னு சொல்லி எடுத்து அது டெபாசிட் வந்து தேர்றது கஷ்டமாயிரும். 20 கிழக்குக்குள்ளே அதிமுக டெபாசிட் கஷ்டமாகும். விஜயும் வந்துட்டாருன்னா ஷுவர் ஷார்ட்டாக டெபாசிட் கிடைக்காது. அப்போ விஜயால பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி. இந்த உண்மையை தான் நம்ம திரும்ப திரும்ப அழுத்தி ஆணித்தனமா சொல்றோம். விருப்பத்துக்கு கருத்து கணிப்பு போடக்கூடாதுங்கிறதா நம்ம எண்ணம். பலவீனமா இருக்க அதிமுகவை விஜய் தன் பக்கம் எடுத்துக்கொண்டும் அதே நேரத்தில் பாஜக 2019 காட்டிலும் 2024 பார்த்தீங்கன்னா 7.6% வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கு. சீமான் வந்து 2019 வானதை விட 2024 4.2% அதிகமாக பெற்றிருக்காரு. இதுல கை வைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜயால? விஜய் இதுல கை வைக்க முயற்சி பண்ணுவாரு. அதுல ஜெனரல் எலெக்ஷன்ல இவங்க 2 பேருமே லீடர்ஷிப் பண்ணனால அதை ஈஸியா விட மாட்டாங்க. பை எலெக்ஷனில் விஜய் களத்துக்குள்ளே இறங்கி ஒரு மக்கள் மத்தியில் போனார்னா ஒரு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல்ல ஒரு இருந்த மாதிரி, தினகரனுக்கு ஆர்கே நகரில் இருந்த மாதிரி ஒரு பை எலெக்ஷனில் ஒரு நடிகருக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கத்தான் செய்யும். ஜெயித்துக்கிட்டலாம் மாட்டார். 50% மேலே திமுக எடுத்துடுவாங்க. அதிமுக குழுந்த ஓட்டில் ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக அந்த பாஜக பார்த்தீங்கன்னா 15% 15 லட்சத்திலேருந்து 48 லட்சம் வந்திருக்காங்க. நாதாக்கா 16 லட்சத்திலேருந்து 35 லட்சம் வந்திருக்காங்க. இந்த பல்க் ஜம்ப் காரணம் என்ன? இந்த அதிமுகவின் பலவீனம் மட்டும்தானா இல்லை வேற எதுவும் காரணம் இருக்கா? தமிழ் தேசிய கருத்தியல்ல சீமான் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லி ஒரு லீடரா வளர்றாரு. இந்துத்துவ கருத்தியல்ல இதுவரை பிரசிடென்ட் இருந்த இடத்துல ஒரு லீடரா வந்து அண்ணாமலை வளர்றாரு. ஸோ அண்ணாமலை வளர்ச்சியும் சீமானை வளர்ச்சியும் பாசிட்டிவ் குரோத்து தான். அதுல ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுறாரு. இதுதான் டேட்டா. இதுல இப்ப சமீபத்துல சாட்டையால அடிச்சுக்கிட்டார் அண்ணாமலை. எப்போதுமே சீமான் எதிர்குரல் கொடுப்பார். இந்த வாட்டி ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து அரசியல் களம் நகர ஆதரவு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியுது சார். உங்களோட பார்வையில் எப்படி? பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்வார், ஐடென்டிஃபை த எனிமி. எனிமி வந்து திமுக தான் மெயின்னு வச்சுட்டாரு. அதே வேளையில் திமுக எதிரி, அதிமுக எதிரி, பாஜக எதிரி, காங்கிரஸ் எதிரிங்கிறத 4 பேரை எதிரியாக தான் பேசுவார். மெயின் எதிரி திமுக தான் சொல்லும்போது அதில் அண்ணாமலையை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னம் ஒரு கட்டத்தில் அண்ணாமலையை எதிர்த்துட்டு இருந்தார். இப்போ அந்த கட்டம் தாண்டி போச்சு, தேவையில்லைங்கிறத முடிவுக்கு வந்துட்டார். அண்ணன் சீமான் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத பெரிய சக்தின்னு எடப்பாடி அடிக்கக்கூடிய அண்ணாமலை சீமான ஒரு பெரிய சக்தியாட்டு மதிக்கும்போது இதை ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த நோக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலையை இப்போ கடுமையாக விமர்சிக்கிறது எதுவும் சீமான் குறைச்சிட்டார். நியமான எதுவும் விமர்சனம் பண்ணுவார். பிஜேபி விமர்சனம் தான் பண்ணுறாரு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை விமர்சனம் பண்ணுறாரு. பல இந்துத்துவ இதெல்லாம் விமர்சனம் தான் பண்ணார். ஆனால் அண்ணாமலையை முன்ன மாதிரி விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டார். நம்ம வந்து அண்ணாமலையை வந்து தம்பி அண்ணாமலையா கொடநாடு கொலையை பற்றி பேசலைன்னு சொல்லும்போது நீங்கள் திமுக மட்டும் எதுக்குறது போதாது, அதிமுக எடுத்தால் தான் உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கும். அது சந்தர்ப்பவாத நிலைப்பாடு. அதிமுக மட்டும் என்ன பெரிய யோக்கியமாங்கிறது தான் சீமானுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதில் அடித்து தள்ளிட்டார எடப்பாடியை. கொடநாடு கொலை வழக்கில் சிசிடிவி என்னாச்சுன்னு கேட்காரு. நேரடி கேள்வி, டைரக்ட் கிட்டு. அப்போ நடுநிலை ஆட்கள் என்ன சொல்லுவான், இவன் தான் சரியாக சொல்கிறான், கொடநாடுலையும் இதே மாதிரி தானே இருந்துங்கிறத சொல்கிறாப்புல. இன்னும் அதில் ராம்குமார் சுவாதி இன்னும் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்து நிறைய இதை பட்டியல் போட்டு அதிமுக இப்படித்தாங்க ஒரு இதுக்கு பதிலாக அதிமுகவில் நாம் தமிழருக்கு வாங்க, நாங்கள் தெளிவாக நிற்கிறோம் அப்படின்னு அதை சொன்னார். அதே வேளையில் பாஜகவும் மோடி ராஜ்நாத் சிங்கை அனுப்பி கலைஞரை நாணயம் கௌரவித்தது அதெல்லாம் பேசிட்டு தான் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிறதுல தெளிவாக இருக்காங்கிறத அது பண்ணுறாரு. விஜய் கூட இன்னைக்கு இந்த இஷ்யூவை சொல்லும்போது சீமான மாதிரி ஒரு நடுநிலையான நிலைப்பாடு எடுக்கல. அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததெல்லாம் விஜய் வந்து கண்டுக்காமலே போறாரு. அப்போ அந்த காலத்தில் கட்சி ஆரம்பிக்கல, இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அதை கண்டுக்காம இருந்தா எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு விஜய் விலை போக போறாரா, தனிச்சு நிற்க போறாராங்கிற அந்த கேள்வி அவருக்கு தொண்டர்கள் மத்தியிலேயே வந்து ஒரு சந்தேகத்தை விஜய் மேல கலப்போம். அதே வேளையில் சீமான் வந்து தெளிவா திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் 4 வரை ஏற்று நான் களத்தில் நிற்கிறேன்னு தெளிவா நிற்கிறாரு. அதிமுகவே அடிக்கிறாரு. எம்ஜிஆர் ஊழல்வாதிங்கிறார் விஜய். எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னு விஜய் வந்து சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பறிச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தையாக்குனாருன்னு ஒத்த அடியா சீமான் அடிச்சு போயிட்டு இருக்காரு. இதனால தாங்க சீமானுக்கு செல்வாக்கு வளருது. ஒரு சில அரசியல் விமர்சகர்களுக்கு கிடட்டு தவளையா என்னன்னே சப்ஜெக்ட் தெரியாது, வந்து என்னத்தையும் பேசிட்டு போயிடணும். யாரை சொல்கிறேன், நம்ம சாச்சாத் பட கருப்பே அவர்களை தான். என்ன பேசியிருக்காரு, எப்படி பேசியிருக்காருன்னு அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்தா அந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமானோட அணுகுமுறை
அண்ணாமலை மேலே எந்த தாக்குதல் நடத்தான்னா பிஜேபி திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியதை அவர் சுட்டி காட்டுறார். நான் தான் 4 வரையும் ஏற்று நிற்கிறேன், திமுக அண்ணா திமுக ஏற்று நிற்கிறேன். அது பாஜகவும் கொஞ்சம் சாஃப்டாகிறாங்க. விஜய் ஒரு நியாயமற்ற முறையில் செலக்டிவாக தான் இருக்கிறாரு, உண்மையான ஊழல் எதிர்ப்பவற்ற இல்லை. ஸோ அண்ணாமலை மேலே எதுவும் இல்லை. பிஜேபி டிஎம்கே சாஃப்டாக இருந்தால் அதை பேசுவார். அதிமுகவையும் சேர்த்து திமுகவோட வச்சு எதிர்ப்பார். இது சீமானுக்கு ஸ்டாண்ட். பாமக சலசலப்பு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இப்போ திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாமகவில் என்ன நடக்குது, சலசலப்புக்கு காரணம் என்ன? பாமக தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க. 2009 தோல்வி, 9 தோல்வி, 11 தோல்வி, 14 அன்புமணி ஜெயித்தார், 16 அன்புமணி தோத்தாலும் 5.5% ஓட்டு எடுத்து ஒரு ஃபோல்ஸாக நின்றுட்டாங்க. 19 அதில் தான் தப்பு பண்ணாங்க. சீமான் 1.1 எடுத்தவர் இன்னைக்கு 8.2ன்னா தொடர்ந்து தனிச்சே நிற்கிறாரு, வளர்ந்துட்டு இருக்கிறாரு. நாளைக்கு அவர் திமுக அண்ணா திமுக எதிர்த்து வளர்ந்துருவாங்கிற நம்பிக்கையில் இருக்கார். மக்களும் 5வது முறை சீமான் வரும்போது வன்னி இளைஞர்களை பாரியா போல்டாக நிற்கிறாயா, 5வது முறை தனிச்சு நிற்கிறாயா, அவன் வரதுக்குள்ளேயே பாப்புலாரிட்டியை காசாக்குறதுக்கு ஓடுறான், இவன் தனிச்சு நிற்கிறாங்கிறது, நோட்டுக்கு சீட்டுக்கு வர போகிறாங்கிறது சீமானுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும். ஆனால் அன்றைக்கி 5.5 எடுத்தவங்க அடுத்த எலெக்ஷன்லேயே அண்ணா திமுக கூட்டணி போனதில் விழுந்துட்டாங்க. என்ன 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 கிடைச்சிது? ஓட்டும் குறைஞ்சி போச்சு, சீட்டும் ஒன்றும் ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் மீண்டும் 10.5 அது சமுதாயத்துக்காக டாக்டர் ஐயா வன்னியருக்கு உறுதியானவர், அதில் லாபம் கிடைக்கல. அப்போ அவங்க தனிச்சே அங்கே நின்றுருப்பாங்கன்னா பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறி இருக்கும். தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக பைப்போலருங்கிறது மேலே உடஞ்சிருக்கும். அதில் அவங்க நிற்க தவறிட்டாங்க. சீமான் அதை உடைக்கிறதுக்கு மேலே எழும்பி வர்றதுக்கு தொடர்ந்து தனிச்சு நிற்கிறார். 5.5 எடுத்தவர் 5 மடங்குக்கு மேலே அதிகம் எடுத்தவர் இன்னைக்கு கீழே போயிட்டார், சீட்டும் ஜெயிக்கல. கிடைச்ச லாபம் ஒரு ராஜ்யசபா தான். அப்போ அவங்க பார் உள்ளவதும் பாருன்னா பார் இல்லை உலகம் அப்படிலாம் சொன்னவர் அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது. ஸோ அந்த முடிவு தவறான முடிவாகும் போது, நிலைப்பாட்டில் மாற்றம் வரும்போது மக்கள் மனசில் இவங்க மாற்றி மாற்றி அரசியல் பண்ணுறாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. அது வெற்றி வாய்ப்பையும் கெடுக்குது. இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, என்டிஏ கூட எடுத்திருக்காங்க. என்டிஏ கூட இவங்க எடுத்ததில் இவங்களுக்கு கொஞ்சம் கெயினும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. எனிவே எடுத்தாச்சு. 2014 என்டிஏ, 19 என்டிஏ, 24 என்டிஏ, மீண்டும் என்டிஏ கூட பயணிச்சாதான் கொஞ்சம் நான்வெண்டியர்கள் மத்தியில் வந்த நம்பிக்கை இவங்களுக்கு தலைக்கும். அது இல்லாமல் எடப்பாடி கூட போயிட்டாங்கன்னா எடப்பாடி என்ன கொடுக்க போகிறாரு, எடப்பாடி என்ன கொடுப்பார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஊடகத்தில் சொல்கிறவங்க மாதிரியெல்லாம் எடப்பாடி ஏமாளியாக கொடுத்துருவார்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி எவ்வளோ பெரிய ஜெகஜால கில்லாடி நமக்கு தெரிஞ்சது தானே. சாதாரண ஆளாக அவர் பாஜகவுக்கு 5 எம்பி சீட்டு தானே கொடுத்தாரு, பாஜகவுக்கு 20 எம்எல்ஏ சீட்டு தானே கொடுத்தாரு. வரலாற்றிலே ராமதாஸை 23 எம்எல்ஏல நிறுத்தினது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. 10.5 இன்னொரு கையில் கொடுத்தாருங்கிறது உண்மை. ஆனால் இந்த அளவுக்கு எடப்பாடி பண்ணவர் தானே. எடப்பாடி எந்த இடத்துல மட்டும் பேரத்தில் விழுந்தார்? பிரேமலதா அம்மையாருக்கு 1/2% ஓட்டு எடுத்தவங்களுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. அப்போ நான் தான் சொன்னேன், 1% ஓட்டு எடுத்த ஒருத்தர் கூட எடப்பாடி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது பாமக என்டிஏக்கு போனதுனால வேற வழி இல்லாமல் தேமுதிகவுக்கு 5 சீட்டு அவர் கொடுத்தாரு. அது மட்டும்தான் அவர் பேரத்தில் விழுந்தது. அப்போ என்ன பேரம் பாமகவுக்கு எடப்பாடி கொடுப்பாரு? 10 சீட்டு தான் பாஜக அணிலே வாங்கினாங்கன்னா 20 சீட்டு பாஜக நிற்கும்போது பாமக 10 வாங்கிச்சுன்னா 8க்கு 8, 7+1க்கு 5, 23க்கு 20ன்னு அப்போடா தான் பாமக ஃபுல்லாக இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க பாதிக்கும் கீழே வாங்கிட்டாங்கன்னா எடப்பாடி என்ன ஆஃபரை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஊடகத்தில் பலரும் எடப்பாடி கூட போயிருக்கணும், எடப்பாடி கூட போயிருக்கணும்னு இவங்க விருப்பத்தை பேசுவாங்க. டாக்டரையா முடிவு எடுக்கிறாரு. எடப்பாடி என்ன ஆஃபர் கொடுத்தாரு அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? எடப்பாடி ஐயாவுக்கும் டாக்டர் ஐயாவுக்கும் தான் தெரியும். எடப்பாடி ஐயா என்ன கொடுத்துருப்பாரு? ஒரு தருமபுரி எடுத்துடுங்க, ஒரு திண்டுக்கல் எடுத்துடுங்க, ஒரு மத்திய சென்னை எடுத்துடுங்க, ஒரு ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துடுங்கன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ மீண்டும் எடப்பாடி கிட்ட போனா அவர் என்ன சொல்லுவார்? எடப்பாடியிலே நான் 50,000 ஓட்டு லீடு போயிட்டேன். சேலத்தில் 38, விழுப்புரத்தில் 35, சிதம்பரத்தில் 35, கள்ளக்குறிச்சியில் 40, நாமக்கல்லில் 38. இந்த மாதிரி நான் உங்கள் பெல்ட்டுக்குள்ளே ஏறி வந்துட்டேன். எந்த ஓட்டால் ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஓட்டு என்கிட்ட வந்துட்டு என்னமா நான் உங்களுக்கு எவ்வளவுக்குள்ளே எப்படி
அள்ளி சீட்டு தர முடியும், கிள்ளி தான் சீட்டு தர முடியும் பாரு. அப்போ இதை நம்பி ராமதாஸ் போக முடியுமா? அப்போ ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, ஜெயகுரு இல்லாதது ஒரு மைனஸ் ஆகுது, முகுந்தனை வச்சு நம்ம விளையாடுவோம், மீண்டும் நம்ம 10.5 வச்சு களத்துக்குள்ளே நின்று அதை சக்தியாக மாறுவோம், பழைய இதாட்டு எழும்புவோம். ஏன்னா இந்த அளவுக்கு மூப்பனார் விழுந்துட்டாரு, விஜயகாந்த் விழுந்துட்டாப்புல, இப்போ கொஞ்சம் பிரேமலதா அம்மையாரில் தள்ளித்திட்டு இருக்காங்க, விஜயகாந்த் வைகோ விழுந்துட்டாப்புல. இவர் வந்து 4-5% ஓட்டுக்கு ராமதாஸ் டஃப் கொடுத்து நிற்கிறாருன்னா அது அவருக்கு வில் பவர் உழைப்பு தான். மீண்டும் இந்த இடத்துக்குள்ளே நாம் 2024 ரிசல்ட் வந்து அவரை பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிட்டு. வடதமிழகத்தில் ஏசி சண்மா மூலமாக வெள்ளூரும் தருமபுரி மட்டும்தானே 2வது இடம். ஆமாம், மற்ற தெற்க மேக்கெல்லாம் 2வது இடம் நிறைய வந்திருக்கு. தாமரை ரெட்டலை கீழே தள்ளியிருக்க, இப்போ மாம்பழத்தால் முடியலையே, அப்போ எங்கே வீக்னஸ் இருக்குங்கிற ராமதாஸ் உணர்றாருல்ல, அந்த வீக்னஸை வந்து ப்ளஸ் ஆக்குவோம், 10.5 எடுத்து ஃபைட் பண்ணுவோம். விக்கிரவாண்டியில் வந்து ராமதாஸ் 10.5 சொல்லவும் அப்படி களத்தை விட்டு எடப்பாடி நழுவிட்டார் இல்லையா. இடையர் விஜய் கூட களத்துக்குள்ளே வந்து நிற்க முடியலையே, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே. நாங்கள் டைரெக்டாக அங்கே தான் போவோம், இங்கே தான் போகணும், சும்மா சாக்கு போக்கு சொல்கிறதுல என்ன இருக்குது. ஆக ராமதாஸ் வந்து விக்கிரவாண்டியில் ஒரு சின்ன பூஸ்ட் கிடச்சி, இதை வச்சு வட தமிழகத்துக்குள்ளே ஒரு பெரிய பூஸ்டாக கொண்டு வரணும், அந்த இடத்துக்குள்ளே அவர் முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா வெறும் கூட்டணி பேரங்கிற மாதிரி போயிட்டோம்னா கடைசியில் அந்த பேரத்தில் தேமுதிகவோட பாமக கீழேன்னு சொல்லிட்டாங்கன்னா 10 சீட்டு என்டிஏலங்கிறது வந்து பாமகவுக்கு ஒரு பெரிய நல்ல பேரமா? எனக்கு மகிழ்ச்சி தான், மோடி இதில் இருக்கிறாரு, என்டிஏக்கு ஒரு பெரிய ஃபேஸ் லிஃப்டை கொடுத்துருக்கிறாரு, பெர்செப்ஷனை கொடுத்துருக்கிறாரு. பட் பாஜகவோட பெரிய கட்சிக்கு அது சரியான பேரமான்னு கேட்டேன். விழுந்திருக்காருல்ல. ஆமாம், அதனால பேரரசியல் வந்து என்னமோ அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கும்னு நான் நினைக்கல. அதனால 2016 அன்புமணியை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமி 5.5% ஓட்டை தன்னோட மார்க்கெட்டிங் பிராண்டிங்கில் எடுத்து கொடுத்தாரு இல்லையா. அதே மாதிரி 26லையும் வந்து 10.5 வச்சு ஒரு ஃபோர்ஸ் ஆனாதான் அடுத்த கட்டம் பாமகவுக்கு வந்து ஒரு வேல்யூ மக்கள் மத்தியில் வரும், அல்லது பேரரசியலில் தேமுதிகவோட கீழே போக வேண்டிய ஒரு சூழல் கூட வந்துடலாம். ஆனால் பாமகவோட பார்வை 2019 பார்த்தீங்கன்னா 23 லட்சம், 2024 18 லட்சம் மேட்ச் ஆயிடுச்சு. அப்போது குறைவு நம்ம பாஜக கூட சேர்ந்தனால தான் ஓட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு கூட இந்த பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குது அதிமுக பக்கம். அதிமுக நீங்கள் குறைஞ்ச ஓட்டில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒன்றும் ஜாஸ்தி சீட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன் நீங்கள் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி சிந்திக்கிறீங்க? பாஜக கூட போனதே அதிமுக 4 சீட்டு 5 சீட்டுன்னு மட்டமாக ட்ரீட் பண்ணனால தான் நாம நினைக்கிறோம். எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறது யாருக்கு தெரியும்? ஏதோ அதிமுக 8 சீட்டும் ராஜ்யசபா இடமும் கொடுக்க ரெடியாக இருந்த மாதிரி, அது வேண்டான்னு டாக்டரையா போன மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. என்ன ஆஃபர் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? பேசுகிறவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அப்போ நீங்கள் அதை யூகத்திலே பேசுவீங்க. உங்களுக்கு பாஜக கூட டாக்டர் நின்று பாஜக பெர்செப்ஷன் வைஸ் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால நீங்கள் அதிமுகவில் நின்றுக்கணும். அதிமுகவில் நின்றுக்கணும். என்ன டேர்ம்ஸு, மொடாலிட்டிஸ் என்ன சீட்டு எடப்பாடி கொடுக்கதா சொன்னார், எந்தெந்த சீட்டெல்லாம் எடப்பாடி கொடுக்கதா சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? உங்களையும் சேர்த்தான் கேட்குறேன். அப்போ எடப்பாடி வந்து ஒரு மத்திய சென்னை, திண்டுக்கல், ஸ்ரீபெரும்புதூர், மயிலாடுதுறைன்னு சீட்டு கொடுப்போன்னு சொன்னாருன்னா, சிதம்பரமே எனக்கு தான் மண்ணுன்னு கேட்டாருன்னா, அது எப்படி ராமதாஸ் அதை ஒத்துக்குவார்? அதை தான் நான் சந்தேகப்படுறேன். எடப்பாடி நல்ல ஆஃபரை டாக்டர் ஐயாவுக்கு கொடுக்கல, அது இல்லாதனால அவர் என்டிஏக்குள்ளே நின்றுட்டாரு. இனிமேல் என்டிஏக்குள்ளே நிற்கிறதா நல்லது. சர்க்கஸில் ஒரு பார்லேருந்து இன்னொரு பார் தாவும் போது கரெக்டாக தாவணும், இல்லைன்னா கீழே விழ வேண்டியது இருக்கும். அதுதான் அரசியலும். அதான் அரசியலும். 2009 அவர் எல்லாம் வச்சு எடுத்து அதிமுக கூட்டணி போனார். அவ்வளோ சீட்டும் பாமக அடிபட்டு போச்சே. அதிமுகவாவது டாக்டர் ஐயா செல்வாக்கில் ஒரு 7-8 சீட்டு 1 இயர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயலலிதா அம்மையாரை ஜெயிக்க வச்சார். தென் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், திருப்பூர், மயிலாடுதுறை, செம்மலை அண்ணன், சேலம், பல முறை சொல்லிட்டாங்க. அது ராமதாஸுக்கு அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி அன்னைக்கு இருந்தது. ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையே. ஜெயலலிதா அம்மையாராலேயே 1 இயர் ஓட்டை ராமதாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலன்னா முடியலன்னா எடப்பாடியாலே 2019 பண்ணி கொடுக்க முடியல. 21 இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்ததுனால 5 சீட்டு ஜெயித்துட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் இல்லாத போது நான் வெள்ளாள கவுண்டரும் நான் வெந்நீரும் எப்படி ரெட்டலை பக்கம் நிற்பாப்புல? ஓபிஎஸ் இல்லாத சூழ்நிலையில் நான் வெள்ளாள கவுண்டரும்
நான் வன்னியரும் எப்படி ரெட்டலை பக்கம் நிற்பாப்புல? ஓபிஎஸ் இல்லாமல் அந்த ஓட்டு எப்படி டாக்டர் ஐயாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? கலைஞரோடவே 5 சீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, பார்லிமெண்ட்ல ஒண்ணுமே இல்லை, சுத்தம். அசம்பிளில ஏதோ 10.5 கொடுத்தாருன்னு ஆச்சு. சரி, இப்போ 10.5 நான் கொடுத்தது நியாயம்தான்னு எடப்பாடி சொல்லுவாரா? பார்ப்பங்க, 10.5 நான் கொடுத்தது நியாயம்தான், நான் தர்ம நியாயப்படி தான் கொடுத்தேன். ரவீந்திர துரைசாமி வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜ குலம்பினவர்னு ஒரு லிஸ்ட் பாடுறான்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நியாயமாக தான் கொடுத்தேன்னு ஆணித்தரமாக சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அப்போ 10.5 கொடுத்தவரே, கொடுத்து 93,000 ஓட்டுல எடப்பாடியில் வெற்றி பெற்றவரே நன்றி உணர்வோடு அதை சொல்லதுக்கு தயாரில்லை. அவருக்கு அரசியல் அவர் பார்க்காரு. அப்போ பாமக திமுக கூட்டணி சேர்ந்தா 10.5 விட்டுக்கிட்டு அதை சேர்ந்தா மாவீரன் குரு வன்னியர் சங்க சகோதரர்களால் கொண்டாடப்படக்கூடிய மாவீரன் குரு குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து வன்னியருக்கு பிரஸ்டீஜி இதுங்கிற மாதிரி அவங்க வரமாட்டாங்க, அவங்க களத்துக்கு வரமாட்டாங்க கண்டிப்பா. அப்போ நீங்க 360 டிகிரிலையும் அதை சிந்திச்சு பார்க்கணும். டாக்டர் வந்து இந்த வயசுலயும் வந்து குய்வைவான லீடர், வில்போர் உள்ள லீடர், அவர் 360 டிகிரிலையும் சிந்திக்கிறாரு. அலைன்ஸுங்கிறது சும்மா முடிஞ்சு போகும்னு அன்புமணி நினைச்சாருன்னா அப்படி நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவரும் கன்சிஸ்டண்டாக நின்னாதான் மரியாதை கிடைக்கும். 2009 அணி மாறினதுல பிற ஜாதிகளை அடிச்சுட்டாங்க, அணி மாறினா பாமகவை பிற ஜாதிகள் அடிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரியாததில்லை. அதனால அவர் ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டு எடுப்பார் தான் நான் நினைக்கிறேன். எனிவே, நீரடித்து நீர் விழுவதில்லை. டாக்டர் ஐயாவும் அவர் மகன் அன்புமணியும் ஒன்னா இருந்தாதான் பாமக, பலையனப்பட்ட பாமகவுக்கு நல்லது. நான் பலையனப்பட்டிருக்குங்கிறதும் உண்மை, அதை சொல்றதுனால அதில் உள்ள எல்லாருமே எனக்கு நண்பர் தான். கணேஷ்குமார் நல்ல நண்பர், பாலு நல்ல நண்பர், தங்கர் பச்சான் மரியாதைக்குரியவர், சிறந்த கலைஞர், இவங்க தான் டெபாசிட் வாங்கியிருக்காங்க. சகோதரி அன்புமணி கூட மத்திய அமைச்சர் ஆகும்னு நான் மனசார நினைச்சவன் தான். இன்னும் கூட பாமகவை என்டிஏக்குள்ள இருக்கணும்னா ஒரு MOS 2026க்கு முன்னே கொடுக்கலாங்கிறதா நம்ம கருத்தாட்டு நம்ம சொல்லியிருக்கோம். எப்படியோ நம்ம ஒரு அரசியல் விமர்சகராக எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கனால பாமக பலகீனம் அடைஞ்சிருக்குது. மீண்டும் வன்னியர் மத்தியில் எழுச்சி பெறதுக்கு 10.5 எழுத்து ஒரு போராளியாக இருக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு. அன்புமணி அதை கேட்க தயாராக இல்லைங்கிறதான் என்னொரு ரீடிங். எப்படி அவங்க போராடுவாங்க நம்புகிறோம், எப்படி வராங்க களத்துக்குள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.